வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் வந்து பிஒய்க்கு சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சுருக்கு பார்த்துருப்போம். பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, x² + 5x + 6 டிவைடட் பை இதோட வேல்யூ, அதாவது இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்பர் போட்டு தான் பார்க்க போகிறேன். பொதுவாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். 0 போடும்போது என்ன வரும்னு பாருங்களேன். இது ஃபுல்லாக போயிடும். போனதுக்கப்புறம் என்ன வரும், 6/, இங்கே வந்து இதுவும் போயிடும் இதுவும் போயிடும். அப்போ -21 டிவைடட் பை இங்கே இது போயிடும் இது போயிடும். இங்கே -6/, கீழே வந்து -21. அப்போ -6/21 டிவைட் என்னவா மாறும்னா இன்டா மாறும். இன்டா மாறும்போது தலைகீழாக போகும். இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ 21/6 இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரு -1ன்னு வரும். ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். 0 போடும்போது எனக்கு ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா -1ன்னு வருது. அப்போ ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே 0 போடுங்க. எதுக்கு -1 வருதுன்னு பாருங்க. அப்படி பண்ணும்போது இதுவும் போயிடும். போனால் ஒரு 2/7. இங்கே இதுவும் கேன்சல் ஆகி -2/2ன்னு வரும். ஆன்சரு -1ன்னு வருது. அதே மாதிரி இங்கே போட்டு பாருங்களேன், 2/-2 ஆன்சரு -1. ரெண்டு இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி வருது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து திருப்பி எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. ஸோ இந்த சம்மில் மட்டும்தான் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்குது. மற்ற எதுலேயும் நமக்கு அப்படி வரல. ரெண்டு இது ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும், 1 + 5 1 + 5 + 6 பை கீழே 1 - 4 - 21. திருப்பி போட்டு பார்க்கலாம். 1 + ஸோ போட இதாகிடுச்சு. எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம 1 போட போகிறோம். 0 போடும்போது இந்த ஆப்ஷனும் கரெக்டாக வந்துருச்சு, இந்த ஆப்ஷனும் கரெக்டாக வந்துச்சு. அதனால் என்னால் கெஸ் பண்ண முடியல. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம். 1 போட்டால் 1 + 5 + 6 பை கீழே வந்து 1 - 4 - 21ன்னு வரும். அடுத்து டிவைடட் பை இங்கே 2 - 1 - 6 பை கீழே 2 - 11 - 21 வரும். இப்போ சால்வ் பண்ணுங்களேன். 11 12 12 - 24ன்னு வரும். டிவைடட் பை இங்கே வந்து -7 7ல் 2 போயிடுச்சுன்னா -5 பை கீழே வந்து -32 -30ன்னு வரும். அடுத்து வந்து என்ன வரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 6 1 இங்கே 2. அப்போ -1/2 டிவைட் வந்து இன்டா மாறும். இன்டா மாறும் அது தலைகீழாக போகும். 6ன்னு வரும். 1 இங்கே 3. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்படின்னா -3ன்னு வரணும். ஸோ ஆல்ரெடி இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ரெண்டில் மட்டும் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா 1 போட்டால் என்ன வரும், 3/1 - 2 -1. அப்போ ஆன்சரு -3. இங்கே என்ன வரும்னு பாருங்களேன், 1 - 2/1 + 2. இப்போ ஆன்சர் வந்து -1/3ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், -3ன்னு வரணும். அப்போ சி ஆப்ஷன் வராது, பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்த எடுப்புலேயே 1 போட்டிருந்தா நமக்கு மேபி ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ நான் 0 போட்டதுனால சம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் 0 போட்டேன். 0 போடும் போது ரெண்டு ஆப்ஷன் நமக்கு ஒரே மாதிரி வந்துச்சு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் 1 போட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் 2-3 சம் பார்ப்போம். அதுக்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இதோட வேல்யூ என்ன. இது வந்து ஒரு தடவை குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை. இதில் ஒரு 2 மாடல் இருக்கும். சரிங்களா? இது ஒரு மாடலு, இன்னொரு மாடல் வந்து நடுவில் ப்ளஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இப்போ மல்டிபிகேஷனில் இருந்துச்சுன்னா உள்ள என்ன ஆன்சர் இருக்கோ அது அப்படியே வரும். சரிங்களா? உள்ள 5ன்னு இருக்கா, அப்போ ஆன்சர் வந்து 5ன்னு வரும். இதே இது ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5க்கு அப்புறம் என்னென்ன நம்பர் வருமோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. 6 7 8 9 10 11 இந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி போகிறதுல எது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நம்பராக வருதுன்னு பாருங்க. இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இது வந்து எனக்கு ஸ்கொயர் நம்பர். சரிங்களா? அப்போ
அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் பாருங்க. 9க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தா என்ன ஒரு ஆன்சரு 3ன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் ஆன்சரு. மல்டிபிகேஷன் இருந்துச்சுன்னா உள்ள என்ன ஆன்சர் இருக்கோ அது அப்படியே வரும். ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து இதோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இந்த சம்மை பாருங்களேன். இந்த சம்மில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ இதில் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ஃபாபெட் கொடுங்க. ஆல்ஃபாபெட் கொடுத்தா என்ன வரும், இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இங்கே பி பி பி, இங்கே சி சி சி. ஸோ ஏ வந்து நான் என்னவா எடுத்திருக்கேன்னா 38, பி வந்து என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னா 34, சி வந்து என்னவா எடுத்திருக்கோம் அப்படின்னா 28ன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபுல்லாக ஏ, அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் இங்கே பி இன்ட்டு பி இன்ட்டு பி, அப்போ பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி பை கீழே என்ன வரும் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு. நம்பர் எல்லாத்துக்குமே ஆல்ஃபாபெட் கொடுக்குறேன். அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வருது. இப்போ மேலே உள்ளதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ பை கீழே வந்து இது அப்படியே வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன மட்டும் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும் இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன், 8 8 16 20, மிச்சம் ஒரு 2, 3 6 8 10. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 100ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் நமக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம்மு கொடுத்து நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே சம்மு. இப்போ இந்த ஃபார்முலா இல்லாமல் வேறு ஃபார்முலா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ரிலேட் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேஸில் நம்ம நிறையா சம் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது எல்லாமே எனக்கு ஸ்கொயர் ரூட். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கியூப் ரூட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9, கியூப் ரூட் ஆஃப் 9, இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9, இந்த போர்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். கரெக்டாக? ஏன்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த போர்ஷனுக்கு பதிலாக நான் திருப்பி என்ன போட்டுருவேன்னா எக்ஸ்ன்னு போட்டு விட்டுருவேன். ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கியூப் ரூட் எடுக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கியூப் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு கியூப் ரூட் கேன்சல் ஆகி 9x மட்டும் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ இந்த 9x இந்த பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஈக்குவல் டு 0. எக்ஸை காமனாக எடுத்தால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும், அல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இந்த மைனஸ் 9 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 9 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் 3 ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? ரூட்டுக்குள்ளே 0 வராது, ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வராது. அப்போ எது தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் 3 மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒரு தடவை அந்த எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டெக்னிக்கல் எக்ஸாமில் ஒரு தடவை நம்ம கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்து which one of the following lies between cube root of 7க்கும் 4th root of 5? இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில
கொடுத்துருக்கிறதுல எது லை ஆயிருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் எது இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் கரெக்டா, இங்கே கியூப் ரூட் இருக்கு, இங்கே ஃபோர்த் ரூட் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க இருக்கிற நம்பரை ஒரே மாதிரி கொண்டு வர போறேன். சரிங்களா? அதாவது 8னா 8ன்னு இருக்கணும், 12னா 12ன்னு இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு வர போறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் பாருங்க, 3 4. சரிங்களா? ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம். அதாவது காமனாக எந்த டேபிளும் போகாது. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். எல்சிஎம் வந்து 12. சரிங்களா? இப்போ இங்கே 12 வரணும்னா எதால பிறக்கணும், 4ஆல் பிறக்கணும். அதே 4 உள்ளே போடுங்க. அடுத்து இங்கே 12 வரணும்னா எதால பிறக்கணும் அப்படின்னா 3ஆல் பிறக்கணும். அதை இங்கே போடுங்க. சரிங்களா? அப்போ 7/4 என்ன வரும், 7 7 49, 49 7 343. இதை 7ஆல் பிறகுங்க. 3 7 21 மிச்சம் 2, 4 7 28 30 மிச்சம் 3, 3 7 21 24. 2401. இங்கே 5 5 25, 25 5 125. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுவும் அதே லாஜிக் தான். சரிங்களா? என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து 12 கொண்டு வர போகிறேன். இந்த கப்புக்குள்ள 12 அப்படின்னு கொண்டு வர போகிறேன். எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 2 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 12 வரணும்னா எதால் பெருக்கணும், 6ஆல் பெருக்கணும். சரிங்களா? எல்லாத்தையுமே 6ஆல் பெருக்க போகிறேன். அப்போது 6ஆல் பெருக்கிறேன்னா அப்போ இங்கே ஒரு 2/6, இங்கே 3/6, இங்கே 5/6, இங்கே 4/6. சரிங்களா? இப்போ நமக்கு 5/3ன்னு கேட்டிருக்காங்க. 5/6னா நமக்கு எக்ஸஸாக போயிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு வராது கரெக்டாக. அப்போ அதை விட்டுடலாம். அடுத்து இங்கே 4/6 ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணலாம். 2/6னா என்ன வரும், 2வை ஒரு 6 தடவை எழுதி பெருக்கணும். சரிங்களா? 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 2 64ன்னு வரும். 64 இந்த ரெண்டுக்குள்ளே இருக்குமா, இருக்காது. ஓகே. ஸோ 125க்கும் 2401க்கும் உள்ளே ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 64 வராது. அப்போ அடுத்த ஆப்ஷன் 3/6 அப்படின்னா 3 ஒரு 6 தடவை எழுதி பெருக்கணும். 3 9, 9 3 27, 27 81, 243. 243 இன்ட்டு 3னா 729 வரும். சரிங்களா? 729 ரெண்டுக்குள்ளே இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ரிமைனிங் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள், எதுவுமே நம்ம கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த மாடலை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 2 3 சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே இருக்கிற நம்பரை ஒரே நம்பராக கொண்டு வரணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆகணும்னா எதால் பிறக்கிறோமோ அதே நம்பர் உள்ளேயும் போட்டுருங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இந்த சம் பாருங்களேன். 2 + 1/3 4/5. 2 + 1/3 + 1/1 + 1/4 = x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த போர்ஷன் எடுத்தால் என்ன வரும், 1/1 + 1/4. சரிங்களா? இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். 1/, இங்கே 4ன்னு இருக்கு, 4 4 4, 4 + 1 5. அப்போ 5/4. இந்த 4 அப்படியே மேலே போயிருமா. அப்போ ஆன்சரு 4/5ன்னு வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 2 + 1/3 4/5 பை கீழே வந்து 2 + 1 3 + இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா 4/5ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 5 1/2 இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 5 + 1/2 இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 2 10, 10 + 1 11/2. இங்கே 2 10, 10 + 1 11/2. ரெண்டுமே நமக்கு ஒரே ஆன்சர். சரிங்களா? அப்போ 3 4/5 அதுக்கும் ஒரே ஆன்சர் தான். 1/3 + 4/5 அதுக்கும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். = xன்னு வரும். சரிங்களா? அப்போது இதையும் நான் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 + 1/3 இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 4/5ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? பை கீழே வந்து 2 + 1 3 + 4/5 = x. நல்லா பாருங்களேன். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா.
2 2 ப்ளஸ் ப்ளஸ் 1 இது. அப்போ இதுவும் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ இந்த மாடல் நம்ம நிறைய சம் பார்த்துருப்போம். நமக்கு என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸை வந்து இன்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி மைனஸை வந்து டிவைடாக எடுத்துக்கோங்க. இன்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, அடுத்து டிவைடு வந்து மைனஸ். ஓகே, எல்லா சிம்பிளும் வந்துச்சா? ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு இன்ட்டு எல்லாமே வந்துச்சு. இப்போ இதுக்கு வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 12 மைனஸ் 3 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 கொடுத்துருக்காங்க. இப்போ சேஞ்ச் பண்ணுங்க. 12 மைனஸ்க்கு பதிலாக என்ன போடணும், டிவைட் பண்ணணும், டிவைடட் பை 3. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், இன்ட்டு 5. இன்ட்டுக்கு பதிலாக என்ன போடணும், ப்ளஸ் 20. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல். ஸோ ப்ராக்கெட் எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் பண்ணுங்கள். 12 3ஆல் டிவைட் பண்ணால் 4ன்னு வரும். இன்ட்டு 5 ப்ளஸ் 20. சரிங்களா? டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிபிகேஷன். 4 5 20 ப்ளஸ் 20 மல்டிபிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன். 20 ப்ளஸ் 20 40ன்னு வரும் ஆன்சர். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாடலில் நிறையா சம் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்சம் தான் எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? அதனால் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மை ஒரு ஷார்ட்கட் படி நம்ம பண்ண போகிறோம். நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம் முதல்ல நமக்கு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். இதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் 1ன்னு தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, மொத்தம் எத்தனை ப்ளஸ் இருக்குது, 1 2 3 ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு 3 கோடு போட்டுக்கோங்க. அதை தவிர்த்து இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. கரெக்டாக? அப்போ அதுக்கு ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, சம்முப்படி செஞ்சோம் அப்படின்னா என்ன வரும்னா 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / எல்சிஎம் எடுத்தால் 3 3 + 2 5/3. அதுக்கப்புறம் இது அப்படி தலைகீழாக போகும். தலைகீழாக போனால் 1 + 1 / 1 + 3/5ன்னு வரும். சரிங்களா? திருப்பி இங்கே எல்சிஎம் எடுத்தால் 5 5 + 3 8/5. சரிங்களா? இப்போ 1 + 5/8ன்னு வரும். சரிங்களா? அப்போ 8 + 5/8 ஆன்சரு 13/8ன்னு வரும். சரிங்களா? இது வந்து நமக்கு சம்முப்படி செய்யுது. ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 3 கொடுத்துருக்காங்களா, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. 2 3. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13. அப்போ 13 அடுத்து உள்ளது 8. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ஆன்சரில் வந்துச்சா? இந்த ஷார்ட்கட் எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, கடைசி நம்பரை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நமக்கு 1ன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சம பாருங்களேன். இதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் 1ன்னு தான் இருக்கா? கரெக்டாக? இதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் 1ன்னு தான் இருக்குது. எத்தனை ப்ளஸ் இருக்குது? 2 ப்ளஸ் இருக்குது. அப்போது 2 கோடு போட்டுக்கணும். அது போக ஒரு 2 நம்பர் இருக்குது, அதுக்கு ஒரு 2 கோடு. சரிங்களா? ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை ஃபில் பண்ணணும், அடுத்து கீழே உள்ளதை. இங்கே என்ன பண்ணோம், இதை ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டே வந்தோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், எக்ஸு ப்ளஸ் 1 - x. அப்போ -x + x கேன்சல் ஆகி 1ன்னு வரும். சரிங்களா? அடுத்து என்ன வரும், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். அப்போ 1 - x + 1. ஆன்சர் வந்து 1 + 1 2 - x. அப்போ 2 - x. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், ஆன்சர் எப்படி எழுதுவோம், கடைசி உள்ளது ஃபஸ்ட்டு எழுதுவோம், டிவைடட் பை ரெண்டாவது உள்ளது. அப்போ ஆன்சர் வந்து 2 - xன்னு வரும். 2 - xன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த போர்ஷனுக்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம்னா 2 - xன்னு போட்டுடலாம். சரிங்களா? அப்போ 2x / 2 - x = 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ 2x = 2 - x -x இந்த பக்கம் வந்தால் +x. அப்போ 2x + x = 2. அப்போ 3x = 2, x = 2/3ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இந்த லாஜிக் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லாஜிக் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இது வந்து நமக்கு
9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அப்படி தான் 225 ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா 15 வரும். பை 729 ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுத்தால் 27 மைனஸ் 25 வெளியில் எடுத்தால் 5, 144 வெளியில் எடுத்தால் 12 டிவைடட் பை 16 ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுத்துட்டா 4, 81 எடுத்தால் 9. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை, 225 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 15 × 15 எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 15லேருந்து ஒரு 15 வெளியில் வந்துடும். இதுதான் அதோட வேலை. அந்த ரூட்டோட வேலை வந்து என்ன அப்படின்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து 1 எடுத்து வெளியில் கொடுத்துரும். சரிங்களா, 729 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 27 × 27ன்னு போட்டுக்கலாம். அப்போ 27 இந்த மாதிரி நம்ம எழுதணும். இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்பர். நம்ம மேக்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டக்குன்னு போட்டுடலாம். ஸோ வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் பழகிக்கலாம். 225 5ஆம் வாய்ப்பாடு போடணும். 4 5 20, மிச்சம் 2 5 5 25. அடுத்து 9. அப்போ 3 × 3 3 5 15, 3 5 15. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பராக பிரித்து எழுதணும். அதான் வேலை. ஓகே, ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்களேன். சால்வ் பண்ணால் என்ன வரும்? கேன்சல் பண்ணிங்கன்னா 5/9 மைனஸ் 5/12 டிவைடட் பை இது எதுவும் கேன்சல் ஆகாது 4/9. இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 108ன்னு வரும். சரிங்களா, இல்லை அவ்வளோ பெருசு வேண்டாம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36ன்னு வரும். அப்போ இங்கே 36 வரும்னா 4ஆல் பெருக்கணும், இங்கே 3ஆல் பெருக்கணும். மேலே 4ஆல் பெருக்கிங்கன்னா 20 மைனஸ் 15 டிவைட் என்னவா மாறும்னா இன்ட்டாக மாறும். இன்ட்டாக மாறும்போது தலைகீழாக போகும். சரிங்களா, அப்போ 5/36 × 9/4 1 இங்கே 4ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 5/16ன்னு வரும். சரிங்களா, ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சம் நமக்கு வந்து 9th புக்கில் உள்ள சம். அடுத்து பாருங்களேன். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இதுவும் கிட்டத்தட்ட போர்ட் மாஸ் மாதிரி தான். ஆனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக சம்மை நல்லா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரே ப்ராக்கெட்டாக எடுத்துக்கிறேன், மைனஸ் இதை ஒரே ப்ராக்கெட்டாக எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இதை ஒரே ப்ராக்கெட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. கரெக்டாக இங்கேயும் இன்ட்டு, இங்கேயும் இன்ட்டு, இங்கேயும் இன்ட்டு, அதனால் ப்ராக்கெட் வைஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை பெருக்குங்க. -6/5 35 மைனஸ் 1 இங்கே 2, அப்போ 1/4. அடுத்து இங்கே 1 இங்கே 7, அப்போ ப்ளஸ் 1/5 35. இப்போ இதை ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் பேஸ் 1 போல் இருக்கா? அப்போ என்ன வரும் நமக்கு? -6 + 1/35 ப்ளஸ் 1/4. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து -6ல் 1 போயிடுச்சுன்னா -5/35 ப்ளஸ் 1/4 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்கே 7, இப்போ -1/7 ப்ளஸ் 1/4. எல்சிஎம் வந்து என்ன வரும் அப்படின்னா 28ன்னு வரும். அப்படியே கிராஸ் பண்ணுங்களேன். -4 + 7 -4 7 போயிடுச்சுன்னா 3/28. சரிங்களா, ஓ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு போட்டோம், இங்கே நடுவில் வந்து மைனஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. இங்கே வந்து மைனஸ் வரும். மைனஸ்ங்களா. ஸோ கடைசியாக -1/7 -1/4. சரிங்களா, இது கிடையாது. 28 -4 -7, அப்போ -11/28ன்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே நடுவில் மைனஸ் இருக்குது, நான் ப்ளஸ்ஸு போட்டேன். மற்றபடி கால்குலேஷன் எல்லாமே கரெக்டு. அதனால தான் கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். சரிங்களா, ப்ளஸ் எடுத்து விட்டு மைனஸ் போட்டோம். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாகும். சரிங்களா, இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணுவோம், நீங்கள் பண்ணாதீங்க. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்கிறது மைனஸு, ஆனால் நான் எடுத்துறது ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா, ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி எழுதிட்டேன். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து இது ரொம்ப சிம்பிளானது தான். சரிங்களா, இதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸு ஒய் இசட்டுக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் வருதோ அது கீழே உள்ளதுக்கு எதுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1³ ப்ளஸ் 2³ மைனஸ் 3³ ப்ளஸ் 3 ×
1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 ப்ளஸ் 8 மைனஸ் 27 ப்ளஸ் 3 9 92 18 18 ப்ளஸ் 8 26 26 ப்ளஸ் 1 27 மைனஸ் 27 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதில் சப்ஸ்டிட் பண்ணாமல் நம்ம 0 வருதுன்னு பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ இது 0 ஆகாது, இது 0 ஆகாது, நமக்கு 0ன்னு வரணும். அப்போ இதுவும் ஆகாது. ஏ ஆப்ஷன் தான். நான் எதுலையுமே சப்ஸ்டிட் பண்ணாமே ஈஸியாக பார்த்துட்டேன். சரிங்களா? இங்கே எல்லாமே ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. ஓகேவா? நமக்கு 0 வரணும். இங்கேயே எல்லாமே பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்குது. பாசிட்டிவ் நம்பரு எல்லாமே ப்ளஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 0 வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? அதே லாஜிக் தான் இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். எல்லாமே பாசிட்டிவ் நம்பரு, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இதுவும் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து அவங்களே ஒரு கான்ஸ்டன்ட் நம்பராக கொடுத்துட்டாங்க -36 அப்படின்னு. ஆனால் நமக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்போ இது வராது, இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? 1 + 2 - 3 சரிங்களா? 3 - 3 ஆன்சர் 0 சரிங்களா? ஸோ கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைட்டாக இது பண்ணாலே போதும். இந்த சம் நம்ம செய்யாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த அவசரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்ம நேரத்துக்கு மொதல் ஆப்ஷன்லேயே கரெக்டாக வச்சுருக்காங்க. மேபி இந்த சி அல்லது டியில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஏபி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் ஆப்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 அல்லது 3 செகண்ட் யோசிச்சிங்கனாலே நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். போன் மாஸ் வச்சு ஒரு சம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே பார்க்கணும். அதுக்கு ரூல் அப்ளை பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. இந்த கோடு போட்டாலும் ப்ராக்கெட்னு அர்த்தம். சரிங்களா? 20 ப்ளஸ் இது ரெண்டையும் பண்ணி முடிச்சிடுவோம். 8 2 16 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 3 18 மைனஸ் 10 5ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 18ல் 2 பேசினா 16ன்னு வரும். சரிங்களா? அப்போ 20 ப்ளஸ் 16 ப்ளஸ் 16 32 ஆன்சரு 52ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்மு. இந்த சம் நமக்கு கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். ஸோ அதே மாடல். சரிங்களா? மைனஸ் வந்து மல்டிப்ளைடு பை இன்ட்டு வந்து ப்ளஸ்ஸு. ஸோ எழுதிக்கலாம். மைனஸ் அப்படின்னா எதா மாற்றணுமா? இன்ட்டாக மாற்றணுமா? இன்ட்டுன்னு இருந்துச்சுன்னா அது என்னவா மாற்றணும்னா ப்ளஸ்ன்னு மாற்றணுமா? ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து டிவைடட் பைன்னு மாற்றணுமா? டிவைடு இருந்துச்சுன்னா அதை வந்து மைனஸ்ன்னு மாற்றணுமா? அப்படி மாற்றினா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். என்ன வருதுன்னு லைட்டாக செக் பண்ணி பாருங்களேன். நீங்களாக சால்வ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. 14 மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு, இன்ட்டு 10 இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4 டிவைடுக்கு பதிலாக மைனஸ் மைனஸ் 16 பார்த்தீங்கன்னா தப்பாக எழுதுறேன். ப்ளஸ் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைடட் பை 8. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 14 மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு 10 இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு போட்டேன் 4 எழுதிட்டேன். டிவைடுக்கு பதிலாக மைனஸ் போட்டு 16 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைட் பை 8. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 140 ப்ளஸ் 4 மைனஸ் இதுக்கு ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா 16 8ஆல் டிவைட் பண்ணால் 2ன்னு வரும். சரிங்களா? அப்போ 144 மைனஸ் 2 ஆன்சர் வந்து 142ன்னு வரும். சரிங்களா? ஸோ எது கரெக்டாக வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து கடைசி ஒரு சம் பார்ப்போம். அதோட இந்த செட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ரிமைனிங் உள்ளதை அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம செட்டு 1ல் ஒன்று பார்த்துருப்போம். சரிங்களா? பொதுவாக இதில் நம்மளோட வேலை வந்து என்ன? ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பராக எழுதணும், இன்னொரு நம்பர் வந்து என்னன்னாலும் நான் எழுதலாம். சரிங்களா? இதே மாதிரி போனதில் நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். அதே லாஜிக் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்களேன், 2 இடத்துல 5 இருக்குது, 2 இடத்துல 3 இருக்குது. அப்போ உள்ளே வந்து 1 5 இருக்க போகுது அல்லது 3 இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நான் இருக்கிறதே சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன். சின்ன நம்பர் என்னது? 48. இந்த 48 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 16 × 3ன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? 16 அப்படிங்கிற நமக்கு என்ன நம்பரு? ஸ்கொயர் நம்பர், 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ 16 ரூட்டுக்குள்ளே வெளியில் எடுத்தா 4√3ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி அப்போ ரூட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் என்ன இருக்க போகுது? நமக்கு ஒரு 3 இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து 75
இன்ட்டு 3 இருக்க போது எத்தனை 3 75. அதை பார்க்கறதுக்கு 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3 6 மிச்சம் ஒரு 1 3 15. 25 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வெளியில் எடுத்துட்டா 5 √3 வரும். சரிங்களா? அடுத்து 243. அப்போ இதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 3 இருக்க போது எத்தனை 3 அப்படிங்கிறதுக்கு டிவைட் பண்ணி பார்த்துருங்க. 1 81 3 243. அப்போ இந்த 81 வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 9√3 வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சம்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 இன்ட்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 5√3 ப்ளஸ் 5 இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 4√3. அடுத்து மைனஸ் இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 9√3. சரிங்களா? இப்போ 3 15√3 ப்ளஸ் 20√3 மைனஸ் 9√3. சரிங்களா? இப்போ 20ல் 9 போயிடுச்சுன்னா 11. 11 ப்ளஸ் 15 26√3 வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இது எல்லாமே நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு சில கான்செப்ட் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஸோ ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த செட்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.